இங்கே ரவுடிசம் அதிகமாயிட்டு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு அதிகமாயிட்டு, போதைப்பொருள் புழக்கம் அதிகமாயிட்டு, அதனால பெண்களுக்கு எதிரான நிறைய பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நம்மளே பார்க்குறோம், 2 வயசு குழந்தைய திமுகவோட இளைஞரணியில் உள்ள நிர்வாகி பாலியல் வன்கொடுமை செஞ்ச குழந்தை இறந்துட்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நான் குற்றம் செய்யறதுக்கு எனக்கு சுதந்திரம் வேணுங்கிறதுக்காகவும் திமுகவில் இருக்கிறாங்க. எங்கே போனாலும் எதை செஞ்சாலும் விளம்பரம் தேடிக்கிறதும், எதுவுமே தெரியாத, அரசியலே தெரியாத திரு உதயநிதி அவர்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கும், அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ, அவரை யாரெல்லாம் தலைவராக ஏற்றுக்கிறாங்களோ அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும், இவங்க எல்லாருக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கணும். அப்போ தான் அவங்க ஒரு இடத்துக்கு வர முடியும். திமுகங்கிற ஒரு நிலையை உருவாக்கி ஒரு ஜனநாயக முறை இல்லாத ஒரு கட்சி. கடைகோடி தொண்டர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கும் தொண்டர்களாக இருக்காங்க. அந்த தொண்டர்களுமே தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அங்கே அண்ணாவையும் காணோம், பெரியாரையும் காணோம், உதயநிதியை போய் நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா நாங்கள் கொள்கைக்காக வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த உண்மையான கொள்கைக்காக வந்த திமுகவினர்லாம் திமுகவில் இல்லை. சசிகலா அம்மையாரும் வெளியில் சொல்லும்போது எடப்பாடியார் அவர்களை துரோகின்னு தொடர்ந்து நிறைய குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. துரோகி அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறதுங்கிறது ஒரு கூட்டம், எதிர்கூட்டம் இருக்கும். அந்த எதிர்கூட்டம் நரேட் பண்ணும், என்ன பண்ணலாம், இவங்களை எப்படி குற்றம் சாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நரேட் பண்ணும். அது நீங்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொன்னாலும் ஒன்று தான், என்டிஏ கூட்டணி வெல்லுன்னு சொன்னாலும் ஒன்று தான். நீங்கள் என்டிஏ கூட்டணின்னு சொன்னாலே பார்த்தீங்களா பிஜேபின்னு நீங்கள் பதறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு தோல்வி பயம். தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் ராஜேஸ்வரி பிரியா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து அரசியல் களத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? ஓகே, உங்களுடைய கட்சி ஆரம்பிச்சு சிறப்பாக ஒரு நல்ல வளர்ச்சியில் போய்கிட்டு இருக்குது. உங்களுடைய பல பேட்டிகள் பார்த்தேன். இப்போ சமீப காலமாக நீங்கள் கொஞ்சம் பேட்டிகள் கொடுக்கறத தவிர்த்துறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரீசன்? களப்பணியில் பிஸி ஆகிட்டீங்க எலெக்ஷன்னால. ஓகே, நேற்று ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க, ஒரே அதிரடியான ஸ்பீச்சாக இருந்தது. இந்த அரசியல் களத்தில் 2026 தேர்தலில் பல்வேறு அதிரடியான மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல இந்த களம் எப்படி இருக்குது, உங்களுக்கு எவ்வளவு சவாலாக இருக்குன்றத முதல்ல சொல்லிடலாம் மேம். அதாவது அதிமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா அந்த ஆட்சியாளர்கள் மேலே ஒரு எதிர்ப்பு இருக்குல்ல, அந்த எதிர்ப்பலை நிச்சயமாக அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அவங்க என்னதான் பணம் கொடுத்தா 5000 கொடுக்குறோம், 3000 கொடுக்குறோம், 1000 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே மக்கள் மத்தியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது அவங்க தெரியாமல் அவங்க விளம்பர ஆட்சியை நம்பி, விளம்பர மாடலை நம்பிக்கிட்டு நாங்கள் தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாகவே இப்போ கடந்த ஆட்சி திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் 4 வருஷம் 3 மாதம் எவ்வளவு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது, எப்படி செயல்படுத்தப்பட்டது, ஒவ்வொரு துறை வாரியாக, விவசாயியாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், மீனவர்களாக இருக்கட்டும், தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் இப்போ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா பகுதியை மாற்றினார். 7.5% இடஒதுக்கீடை மாணவர்களுக்காக கொடுத்தார். இப்படி எல்லா இடத்துலையுமே அவருடைய செயல்பாடுங்கிறது பர்ஃபெக்டாக இருந்தது, முழுமையாக இருந்தது, மக்களை நோக்கி இருந்தது. இங்கே இவங்க அறிவிக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. அனைத்து மகளிருக்கும்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் 1,17,00,000 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு விஷயமும் முழுமை பெறாமல் இருக்குல்ல. இப்போ தகுதியுடைய இந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்கு தகுதியுடைய, அதாவது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது இவர்களுடைய நிர்வாகத்திறனை கேள்விக்குறியாக்குதுல்ல. கிடைக்கிறவங்களை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. கிடைக்கிறவங்களுக்கு ஓகே, 1,17,00,000 பேர் பயனாளிகளாக இருக்காங்க அப்படிங்கிறது அதுவும் நம்மளோட வரிப்பணம் தான், மக்களுடைய வரிப்பணம் தான். விலைவாசி உயர்வு ஏற்படுத்தியிருக்காங்க, இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் பல்வேறு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, கேஸ் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னதை கூட கொடுக்கல, சிலிண்டர் மானியம் நான் கொடுக்குறேன்னாங்க கொடுக்கல. இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு இவங்க செஞ்சுருக்காங்கன்னா இந்த பேலன்ஸ் இருக்கவங்க கிட்டத்தட்ட 2,25,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்குல்ல, அப்போ அந்த எல்லா குடும்ப தலைவிக்கும் போகலை. அந்த இடத்துல ஒரு நிர்வாக திறன் குறைபாடு இருக்குது. இது மாதிரியே தான் அவர்களுடைய பல்வேறு விஷயங்கள். ரவுடிசம் அதிகமாயிட்டு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு அதிகமாயிட்டு, போதைப்பொருள் புழக்கம் அதிகமாயிட்டு, அதனால் பெண்களுக்கு எதிரான நிறைய பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நம்மளே பார்க்குறோம், 2 வயசு குழந்தைய திமுகவோட இளைஞரணியில் உள்ள நிர்வாகி பாலியல் வன்கொடுமை செஞ்ச குழந்தை இறந்துட்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எவ்வளவு கொடுமையான விஷயம். இவங்களெல்லாம் என்ன செய்கிறது, என்ன தைரியத்தில் இந்த குற்றத்தை செஞ்சாங்க. அப்போ எந்த அளவுக்கு திமுகவை பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு குற்றவாளி தன்னை பாதுகாத்து கொள்ளவும், நான் குற்றம் செய்கிறதுக்கு எனக்கு சுதந்திரம் வேணுங்கிறதுக்காகவும் திமுகவில் இருக்கிறாங்க. திமுகவும் அதுக்கு ஏற்றார் போல் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்கள காப்பாற்றுற மாதிரி, அவங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறாங்க.
அப்போ இவருடைய நோக்கம் தன்னுடைய கட்சிக்காரர்களை காப்பாற்றுவது தானே தவிர மக்களை காப்பாற்றுவது கிடையாது. இது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிய தொடங்குனதுனால அதிமுகவுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஏன்னா அதிமுக காலகட்டத்தில் மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை சம்பவமாக நீங்கள் சொன்னதை நீங்கள் உடனே எல்லாரும் கேள்வி கேட்பீங்க. அதற்கு கூட சிபிஐக்கு போங்கன்னு இமீடியட்டாக சொன்ன ஆட்சி அது. சிபிஐ விசாரணைக்கு போங்க, அவங்க ஒன்றும் எந்த குற்றவாளியும் காப்பாற்ற வேண்டும்னு நினைக்கல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராய விற்பனை நடந்தது எல்லாருக்கும் தெரியும். அதில் 70 பேர் 80 பேர் இறந்து போனாங்க. அதற்கு கூட இவங்க சிபிஐ விசாரணைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை நடக்குது, ஒரு கல்லூரி மாணவி பாதிக்கப்படுறாங்க. அப்போ கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண்ணுடைய விவரங்களை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி அதை வெளியிட்டு அந்த பொண்ணை தான் டேமேஜ் பண்ணாங்க. ஏன் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு போணுது அப்படிங்கிற மாதிரியான சமூக நீதி பேசக்கூடிய திமுக, பெண்கள் முன்னேற்றம் குறித்து பேசக்கூடிய திமுக தன்னுடைய நிர்வாகத்திலையும் தன்னுடைய கட்சிக்காரன் ஆக்சுவலாக அந்த ஞானசேகர் அப்படிங்கிற குற்றவாளி வந்து திமுகவை சேர்ந்தார். அப்படி இருக்கும்போது அந்த குற்றவாளிக்காக அவர் மரியாதைலாம் கிடையாது, இருந்தாலும் உரிமையில் சொல்ல தவிர்க்கிறேன் நான். அவள் அந்த இடத்துல அந்த பெண்ணை தான் வந்து குற்றவாளியாக சித்தரித்தது திமுக. அப்போ முழுமையாக மக்கள் இன்றைக்கி உணர்ந்திருக்காங்க திமுக அப்படிங்கிற ஆட்சி வந்து அவங்க குடும்பத்துக்கானது, அவங்க கட்சிக்காரங்களுக்கானது. அதை தூக்கி எறியணுங்கிறது தான் இன்றைக்கி அவர்கள் நோக்கமாக இருக்குது. அப்போ யாருக்கிட்ட அடுத்து போகலாம்னா ஏற்கனவே ஆட்சி செய்து தன்னை நிரூபித்து காட்டிய ஒரு முதல்வராக திரு எடப்பாடி கே பழனிசாமி இருக்கார். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திமுக வந்து பல்வேறு திட்டங்களை அறிவிக்குதுன்னு. திமுக ஒரு பக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா மக்களுடைய சப்போர்ட்டு, அதுலேயும் மகளிரோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ திமுக வந்து விளம்பர மாடல் ஆட்சியாக இருக்குது, விளம்பரம் தேடுது, 5000 கொடுக்குது 3000 கொடுக்குதுன்றீங்க. இப்போ இந்த அறிவிப்பில் எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு வந்து 10,000 கொடுக்குறேன், வந்து 2000 வேலை இல்லாத இளைஞர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றப்போ இதுவும் ஒரு விளம்பரத்தை தேடக்கூடிய விதமாக தானே இருக்குது. அவர் எடப்பாடி அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பில் என்ன புதுவிதம் இருக்குது? எதுவுமே இல்லையே. நீங்கள் 1000 கொடுங்க, நான் 2000 கொடுக்குறேன், நீங்கள் வந்து மகளிருக்கு இலவசமாக கொடுத்தா நான் ஆண்களுக்கும் இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்றாரு. இதில் வந்து காப்பி அடிக்கிற அந்த பேஸ் தானே இருக்கே தவிர இதில் புதுவிதமான திட்டங்கள்னு ஒன்றும் இல்லையே மேம். இல்லை, நான் சொன்னது விளம்பர மாடல் ஆட்சி அப்படிங்கிறது இந்த உரிமை தொகை கொடுத்ததை வச்சு நான் சொல்லலை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நான் அந்த திட்டம் முழுமையாக போய் சேரலைங்கிறத தான் நான் குறிப்பிட்டேனே தவிர விளம்பர மாடல் அப்படிங்கிறது இவங்க ஒவ்வொரு முறையும் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க, அதில் நடிகர்களை கூப்பிடுறாங்க, நடிகைகளை கூப்பிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த மாதிரி விளம்பரம் தேடிக்கொள்வதற்காக சில நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அதில் சினிமா பிரபலங்களை வைத்து அந்த ஆட்சி முறையில் அதைத்தான் குறிப்பிடுறேன். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அதுக்கான விளம்பரம் எவ்வளோ கிடச்சிருக்குங்கிற அளவுகளை வச்சு அளந்து அதை தான் அதிகப்படுத்திக்கிறாங்களே தவிர இங்கே மக்களுக்கான ஆட்சி இல்லைங்கிறோம். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காரு, அது 10,000 இருக்கட்டும் 2000 இருக்கட்டும், இந்த மாதிரியான உரிமை தொகை, இந்த மாதிரியான பொருளாதாரத்தில் சமநிலைப்படுத்தணுங்கிறக்கூடிய ஒரு திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மேலை நாடுகளில் கூட இருக்குது. அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் கூட அந்த எக்கனாமிக் சிஸ்டத்தில் நீங்கள் போய் அங்கே பொருளாதார நிபுணர்களும் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இது வந்து நல்ல திட்டங்கள் தான். மக்கள் வந்து யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு விளிம்பு நிலைக்கு கீழே போயிடக்கூடாது, அந்த பாவர்ட்டி லைனுக்கு கீழே போயிடக்கூடாது. அப்படிங்கும் போது ஒரு சமநிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்றதுங்கிறது ஒரு நல்ல நகர்வு தான். இதில் என்னென்னா எப்படி வருமானம் ஈட்ட போகிறாங்க, அரசாங்கத்திற்கு எப்படி வருமானம் ஈட்ட போகிறாங்க, எந்த வருமானத்தை பயன்படுத்தி இந்த திட்டங்களை அமல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற இடத்தை தான் நம்ம சரிவர பார்க்கணுமே தவிர இந்த திட்டங்களை குறை சொல்ல முடியாது. இன்றைக்கி திமுக இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்கன்னா அதற்காக ஒரு வருமானத்தை உருவாக்கலை. அவர்கள் எடுத்து ஆதி திராவிட நிதியிலேருந்து எடுத்து இந்த உரிமை தொகையை கொடுத்துட்ருக்காங்க. அதை கவனிங்க. யார் அவர்களுடைய நிதி அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த மக்களுக்கு சென்று சேர வேண்டிய நிறைய அவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய பல உதவிகளை எல்லாம் அவங்க அனுபவிக்காமல் இதை எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடம் தவறானது. புரியுதா உங்களுக்கு? இது நான் தான் தெளிவாக சொல்கிறோமா. இப்போ நான் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எங்களை போன்ற நிச்சயமாக வருமானத்தை தமிழகத்துக்கு ஈட்டுவதற்கான நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கான வழிகளை வெவ்வேறு விதமாக யோசித்து பண்ணணுங்கிறதான் என்னோட நோக்கம்லாம். நான் நார்மலாக அரசியலை உற்று நோக்கி போயிட்டுருக்கேன். நீங்கள் இப்போ சில பேர் புதுசாக அரசியலுக்கு பேப்பரை வச்சுட்டு நான் அதை செஞ்சுருவேன் இதை செஞ்சுருவேன் அப்படி இப்படி அந்த வீர வசனங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் நாங்கள் அரசியல் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக மக்களோடு மக்களை நாங்கள் அவங்க வேறு நான் வேறு இல்லைங்கிற மாதிரி. ப்ரைவேட் ஜெட்டில் போகிறவங்கெல்லாம் மக்களோடு மக்களாக இருக்காங்களாம். அப்போ ராஜேஸ்வரி பிரியாலாம் எங்கே இருக்கும்? களத்தில் இருக்கோம். நீங்கள் 10 ஆண்டு காலமாக நாங்கள் களப்பணியில் இருந்து ஒவ்வொரு பேரிடர் ஏற்பட்ட போதும் நேரடியாக களத்திற்கு சென்று 10-15 நாள் தங்கி, அது கஜா புயலாக இருக்கட்டும், எந்த பேரிடர் நடந்தாலும் அந்த இடத்துக்கு முதல் ஆளாக போன நபர் ராஜேஸ்வரி பிரியா தான். கரூர் சம்பவம் வரைக்கும் காலையில் 7 காலுக்கெலாம் இருந்தேன் நான் மருத்துவமனையில்.
சரியா? அப்போ களத்தில் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய நபராக நான் இருக்கும்போது எங்களுக்கு தெரியும், அதன்படி நாங்கள் செல்வோம். இந்த இந்த விளம்பர மாடல், அந்த திமுக விளம்பர மாடலுங்கிறது ஒட்டுமொத்தமாக வேறு. எங்கே போனாலும் எதை செஞ்சாலும் விளம்பரம் தேடிக்கிறதும், எதுவுமே தெரியாத, அரசியலே தெரியாத திரு உதயநிதி அவர்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கும், அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ, அவரை யாரெல்லாம் தலைவராக ஏற்றுக்கிறாங்களோ அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும், இது ஒரு குடும்ப ஆட்சியாக ஒரு கிச்சன் கேபினெட்க்கு இப்போ பற்றாக்குறைக்கு அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க மனைவி, இது அவங்க முதல்வரோட மனைவி, மகன், அவங்க மருமகன், இவங்க எல்லாருக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வர முடியும். திமுகங்கிற ஒரு நிலையை உருவாக்கி ஒரு ஜனநாயக முறை இல்லாத ஒரு கட்சி. அந்த கட்சி பழம்பெரும் கட்சி, பல பேர் உயிர் நீத்திருக்காங்க, பல பேர் போஸ்ட் அடித்து குடும்பத்தாலேயும் கவனிக்காமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்க்கப்பட்ட கட்சி தான். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் இங்கே வாய்ப்புகள் கிடையாது. கடைகோடி தொண்டர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கும் தொண்டர்களாக இருக்காங்க. அந்த தொண்டர்களுமே தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அங்கே அண்ணாவையும் காணோம், பெரியாரையும் காணோம், உதயநிதியை போய் நீங்கள் வந்து கொண்டாடுறீங்கன்னா நாங்கள் கொள்கைக்காக வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த உண்மையான கொள்கைக்காக வந்த திமுகவினர்லாம் திமுகவில் இல்லை. அதுதான் உண்மை. அதனால் இன்றைய நிலைமையில் ஒரு யதார்த்தமான அரசியல்வாதியாக நம்ம எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பார்க்கலாம். விவசாய குடும்பத்துலேருந்து வந்தார். 50-60 வருஷம் அவருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அரசியலில். ஒரு கட்சியில் வந்து ஒரு சிறிய பொறுப்புலேருந்து, ஒரு கிளை செயலாளர் பொறுப்புலேருந்து ஆரம்பித்து முதல்வர் வரைக்கும் வந்திருக்கும் போது கண்டிப்பாக அவர் மக்களோடு மக்களாக பயணித்ததுனால எல்லா துறைக்கும், நெசவாளர்களாக இருக்கட்டும், ஃபீல்டு வைஸ் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவும் அந்த ஆழமும் இருக்கும். ஓகே. இல்லை மேம், இது வரைக்குமே வந்து எடப்பாடி அவர்கள் மேலே வந்து பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது. இப்போ சடனாக வந்து சசிகலா அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு புதிய கட்சியை துவங்கி அந்த கட்சி நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு விஷயங்களை முன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, எடப்பாடி அவர்களை வந்து நான் வந்து முதலமைச்சராக உட்கார வச்சேன், ஆனால் அவர் வந்து என்னை முதுகில் குத்திட்டாரு. அதாவது வந்து ஒரு நிறைய ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இவங்க ஜெயிலுக்கு பெங்களூர் போனதுக்கு அப்புறமா 5 அமைச்சர்கள் போய் பார்த்ததாகவும், அந்த டைமில் இவங்களை சென்னைக்கு மாற சொன்னப்போ இல்லை வேண்டான்னு, அவங்க திமுக இதை வச்சு அரசியல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஒருவேளை நான் அன்னைக்கு ஓகே சொல்லி சென்னை வந்திருந்தேன்னா இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி இன்னும் பேசியிருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. பெங்களூரில் நான் இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் சொல்லி நிறைய கொடுமைகள் எனக்கு பெங்களூர் ஜெயிலில் நடந்தது அப்படின்றாங்க. ஸோ அப்போது தன்னை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக உட்கார வச்ச ஒரு சசிகலா அம்மையாரை எடப்பாடி அவர்கள் அவ்வளோ துன்புறுத்தி இருக்காங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு பொருந்துதான்? கர்நாடக அரசில் வந்து இங்கே உள்ள தமிழ்நாட்டு முதல்வர் போய் அங்கே அழுத்தம் கொடுத்து அங்கே பண்ணினாங்கன்னு சொல்றது பொருத்தமாக இருக்கா? அதான் அவங்களும் சொல்கிறாங்க. அதாவது வந்து வெளி ஸ்டேட்லேயே அஸ் எ ஜேர்னலிஸ்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. பவர் அப்படிங்கிறது நம்ம மாநிலத்தை தாண்டி ஒரு பவர் கிடையாது. முதலமைச்சர்னா தமிழ்நாட்டுக்கு தான், ஒரு மாநிலத்துடைய முதல்வர் தான், அது வேற மாநிலம். அங்கே அவங்க பவரை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு கேள்விக்குறி. அப்படி இருந்தாலும் அதை அவங்க எவ்வளவு ஆண்டுகள் கழித்து சொல்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 9 வருஷம் கழித்து ஒரு விஷயத்த சொன்னால் அதோட உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும், அல்லது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு உங்களை சந்தர்ப்பவாதத்துக்குமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குமா, அதில் உண்மை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும்லம்மா. நம்ம சாதாரணமாக ஒருத்தவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொன்னால் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லை. நான் இப்போ இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னா இல்லைம்மா, அந்த ஸ்டேட்மெண்ட் சாதாரணமான ஸ்டேட்மெண்ட் இல்லைம்மா. அவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டை 9 வருஷம் கழிச்சு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ அது சாதாரணமான ஸ்டேட்மெண்ட்டா இல்லை ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டா? இல்லை, இஃப் இட் இஸ் நீங்கள் சொல்கிறது மாதிரி அது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருந்தால் வந்து 6 மாதத்தில் சொல்லியிருக்கலாம், 1 வருஷத்தில் சொல்லியிருக்கலாம், 2 வருஷத்தில் சொல்லியிருக்கலாம். இப்படி இருக்குல்லம்மா. இப்போ தேர்தல் நெருங்கும் போது இந்த சமயத்தில் தனக்கான ஒரு இடம் உருவாகலை அப்படிங்கிறப்ப அவங்க சொல்லும் போது அதோடைய உண்மைத்தன்மையை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. நான் அவங்க பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லலை, ஆனால் அது ஏன் 9 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலை? நீங்கள் தான் சொன்னீங்க அது சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு. ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்டை ஆற போட்டு சொல்லலாமா? பழமொழியே சொல்லுவாங்க, ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி. இது வந்து சாதாரண ஒரு பழமொழி கிடையாது. இதிலெல்லாம் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை வந்து நீங்கள் பரிசீலிக்கணும்னு தான் சொல்கிறேன். இப்போ எப்போயுமே ஒரு சந்தர்ப்பவாதமும் ஒரு சூழ்நிலைக்காகவும் சொல்லும் போது வேறு மாதிரி அது பார்க்கப்படும்ல. அது உண்மை தானே? நான் நேரடியாகவே கேட்பேன், நீங்கள் ஏன் இத்தனை ஆண்டுகளாக சொல்லலை அப்படிங்கிறத நான் நேரடியாக கூட கேட்பேன். இல்லை, இவ்வளவு நாள் வந்து இந்த அதிமுகவை நான் ஒருங்கிணைக்கணும், நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நினச்சேன், அது முடியலை அப்படின்றாங்க. நீங்கள் வந்து திரும்ப பதில் சொல்றீங்க. அதாவது தன்னை முதலமைச்சராக உட்கார வச்சு சசிகலா அம்மையார்ட்ட ஏன் திரும்ப கட்சியை கொடுக்க எடப்பாடி அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், ஒருமைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சது நடக்கலைங்கிறதுக்காக இப்போ சொல்கிறாங்கன்னா அது உண்மையாக இருக்குமா? இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க இத்தனை ஆண்டுகளாக அவங்க அப்படி அவர்கள் இந்த திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் இமீடியட்டாக வந்து சொல்லி
அவங்கள ஆட்சி அதிகாரத்திலேருந்து கூட நீங்கள் வந்து எடுத்துருக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கலாம், அல்லது மக்கள் மத்தியில் ஒரு ஒரு கெட்ட பெயரை உருவாக்குறதுக்கு நீங்கள் அப்பயே ஏதாவது செஞ்சுருக்கலாமே. அதனால் இது என்ன உண்மை எது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஒருத்தர் சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக நம்பவும் முடியாது. நிறைய இருக்குல்ல. நான் நம்புங்க நம்பலைன்னு சொல்லலை. எந்த விஷயமாக இருந்தாலுமே காலம் தாழ்த்தி 9 வருஷம் கழித்து சொல்லும் போது அது ஒரு சுயநலத்திற்காகவும் சுயலாபத்திற்காகவும் அந்த மாதிரி விஷயத்துக்காக சொன்னால் அதில் உண்மை இருக்காதுங்கிறது என்னை போன்றவரோட கருத்துமா. இல்லை, அம்மா அவர்களோட நீண்ட காலம் பயணித்த ஒருத்தவங்க தான் சசிகலா அம்மையார். அப்படின்றப்போ இப்போ வந்து இவங்க புது கட்சி தொடங்கிட்டாங்கன்னா இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய பல தொண்டர்களும் சசிகலா அம்மையார் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? அதெல்லாம் இருக்காதுமா, அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இல்லை, எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடியாரை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிமுக அப்படிங்கிறது ஒரு தனி நபர் சார்ந்த கட்சி கிடையாது. அதை புரிஞ்சுக்கிங்க. ஒரு தனி நபர் சார்ந்த கட்சி கிடையாது. அவர்களுக்கும் இந்த திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவோட அநியாயத்தெல்லாம் எடுத்து தோலுரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு தான் அவங்களும் உருவானாங்க. இவர்கள் செய்கின்ற தவறை நம்ம எடுத்துரைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட. அப்போ ஒரு கொள்கை சார்ந்து தான் அவங்க வந்திருக்காங்களே தவிர ஒரு இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் வேணும்னா நீங்கள் தனி நபர் சார்ந்து அப்படின்லாம் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த காலத்தில் அந்த கொள்கை சார்ந்த கூட்டமாக அவங்க வந்து விருட்சமாக வளர்ந்து தமிழகம் முழுவதும் கட்டமைப்பு ஒரு பயங்கரமான கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சின்னா அதிமுக தான். மறுப்பீங்களா நீங்கள்? நம்பர் 1 தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்டமைப்பில் சிறந்த கட்சி அதிமுக தான். அப்படி இருக்கும்போது இந்த கட்டமைப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் பின்னாடி போயிடுவாங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா யார் போவாங்கன்னா, மீண்டும் சொல்கிறேன், தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு எனக்கு சீட்டு கொடுக்கல, எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு அப்படி பண்ணல, எனக்கு இப்படி பண்ணல, என்ன வந்து இது பண்ணல, இப்படி நினைக்கிறவங்க அவங்க எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அவங்க கட்சி மாறுவாங்க. அரசியலில் ஒரு சாதாரணமான ஒன்று இது. இந்த நோக்கத்தில் உள்ள ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, அது அனைத்து கட்சியிலுமே இருக்கும். அது திமுகலையும் இருக்கும், அதிமுகலையும் இருக்கும், வேறு எல்லா கட்சிகள்லையுமே இருக்கும். அதை நம்ம கேர் பண்ணிக்க வேண்டாம். பட் ஸ்டாண்டர்ட் க்ரௌட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்ன நடந்தாலும் இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு தொகுதியில் கஷ்டப்பட்டு பணியாற்றிட்டு இருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த தொகுதி கூட்டணிக்கு தான் ஒதுக்க முடியுங்கிற ஒரு நிலை வருது. அப்போ அந்த தொகுதியில் உள்ளவங்க உடனே என்ன விலைக்கு இன்னொரு கட்சிக்கு போகிறாங்கங்கிறீங்களா? போக மாட்டாங்க. உண்மையான தொண்டராக, உண்மையான நிர்வாகியாக, கட்சியை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் பரவாயில்ல, கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதற்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையில் கூட்டணி கட்சியில் யார் வேட்பாளராக நிறுத்துகிறாங்களோ அவங்களுக்காக அவங்க வேலை செய்வாங்க. இதுதான் உங்களுக்கு அரசியலில் இது வந்து நீங்கள் கேட்குறது எல்லாமே நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நானும் 10 வருஷமாக அரசியல் களத்தில் இருக்கிறதுனால ஆழ்ந்து எல்லாத்தையும் பார்த்த பிறகு தான் சொல்கிறேன். இல்லை, இப்போ வந்து எடப்பாடியார் அவர்களை வந்து துரோகின்னு தொடர்ந்து நிறைய குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து சசிகலா அம்மையார் வெளியில் வந்து சொல்லும்போது அது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு மனநிலை வரும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடியார் மீது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இல்லை அதிமுக தலைமை சரியில்லை, இதோட அதிமுக வந்து காணாமல் போயிடும் அப்படியான்ற ஒரு பார்வைகளை எல்லாம் நிறைய பேர் முன்வைக்கிறாங்கல்ல மேம்? இது எல்லாமே நரேட் செய்யப்படுறது தானம்மா. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வார்த்தை துரோகின்லாம் பயன்படுத்துகிறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உதயநிதி அரசியல் அனுபவமே இல்லாமல் அரசியலில் 2020-19க்கு பிறகு தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். 19 தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து உடனே சட்டமன்ற உறுப்பினராகி, உடனே அமைச்சராகி, உடனே துணை முதல்வர் ஆகிட்டார். அப்போ அந்த கட்சியில் அவருக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, பணியாற்றிட்டு இருக்க மூத்த தலைவர்களுக்கெல்லாம் உதயநிதி துரோகியா? ஒரு குடும்பத்தில் பிறந்தாருங்கிறதுக்காக மட்டுமே, அந்த தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அவர் இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவிக்கு, உயர்ந்த பொறுப்புக்கும் ஒரு 6 வருஷத்துக்குள்ளே வர முடியுது அப்படின்னு சொன்னால், அப்போ 50 வருஷமாக, 60 வருஷமாக, 70 வருஷமாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் வரலையே. இல்லை, அது அந்த கட்சியில் உள்ளவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இல்லை, அதை தாங்க அதே மாதிரி தான் திரு எடப்பாடி அவர்களையும் கட்சியில் உள்ளவங்க ஏற்றுக்கிட்டாங்க. தேர் யூ ஆர். நீங்கள் தான் கரெக்டாக நீங்களே பதில் சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப வேலை சுலபமாகிடுது. அதைத்தான் சொல்கிறேன். பொதுக்குழுவை கூட்டி அந்த கட்சியில் உள்ளவங்க ஏற்றுக்கிட்டதுனால தான் அவர் பொதுச் செயலாளரானார். வழக்குகள் போட்டாங்க, வழக்குகளை சந்திச்சார். எதுவும் நேரடியாக எதுவுமே ஜனநாயக முறை இல்லாமல் நடக்கலைங்கிறத சொல்ல வரேன். இந்த பொருள் இருக்கிறத தூக்கிட்டு ஓடுற விஷயம் கிடையாது. புரியுதா? இந்த இருக்க எடுத்துகிட்டு ஓடனா அவங்களுக்கு தான் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இது எல்லாருமே அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்வு செய்யப்பட்டவராகத்தான் அவர் பொதுச்செயலராக மாற முடியுங்கிற விதிக்கு உட்பட்டு மாறி இருக்காரு. அப்படி இருக்கும்போது இதில் துரோகி அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறதுங்கிறது ஒரு கூட்டம், எதிர்கூட்டம் இருக்கும். அந்த எதிர்கூட்டம் நரேட் பண்ணும், என்ன பண்ணலாம், இவங்களை எப்படி குற்றம் சாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நரேட் பண்ணும். எல்லாத்தை விட பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி, அவங்களும் கட்சியில் 40-50 வருஷம் இருந்திருக்காங்கும்போது கட்சி இருக்கணும், மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் முன்னாடி இருக்கும். அதற்காக சில முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். கட்சி நிலைச்சிருக்கணும்,
மக்களுக்கு நம்ம நன்மை செய்யணுங்கிற நோக்கத்திற்காக சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கலாம், அவ்வளோதான். இதை இப்படி தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர இதை வந்து வேறு எந்த ஆங்கிள்லையுமே பார்க்க தோணலை. ஏன்னா திரு எடப்பாடி அவர்கள் அவங்க வாரிசை கொண்டுட்டு வந்து வச்சு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை அவருக்கு. அவரும் ஒன்றும் வந்து 50 வயதுக்கு கீழே உள்ள தலைவரும் கிடையாது. நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ அவருடைய நோக்கம் என்பது கட்சி நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் நகர்ந்திருப்பார். நிச்சயமாக இந்த வரக்கூடிய தேர்தலில் அவர் முதல்வராக பதவியேற்பார். ஓகே, இது வரைக்குமே வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் வந்து நேற்று மேடையிலையுமே எடப்பாடி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகாக பேசின பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்டிஏ தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் மலரும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து பாஜக கிட்ட எடப்பாடி சார் வந்து அடகு வச்சிட்டாரு அப்படின்னு பொதுவாக பேசப்பட்டாலும் அதை வந்து உண்மையாக்கியிருக்காங்களோ, ஒருவேளை பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாகுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை வந்து திரும்ப திரும்ப பாஜக வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கு. நீங்கள் நல்லா பாருங்க, என்டிஏ தலைமையிலான கூட்டணி தானே சொன்னாரு, பாஜக தலைமையிலான கூட்டணி சொல்லல. இங்க யாருமே வந்து நீங்க அந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு. அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் யார் தலைமையில் இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதிமுக தலைமையில் இருக்குங்கிறது. அப்போ அந்த அதிமுக தலைமையில் இருக்கிற திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் கேண்டிடேட்டுன்னு அமித்ஷா அவர்களுமே சொல்லிட்டாரு, மோடிஜி அவர்களும் சொல்லிட்டாங்க, நயினார் அவர்களும் சொல்லிட்டாங்க, இன்னும் பாஜகவில் எல்லாருமே இல்ல. அதிமுக ஓரம் கட்டி பாஜக ஸ்ட்ராங்காக நினைக்கிறவங்க ஒரு கூட்டணி தலைமையிலான ஒரு கூட்டணியோட பெயர் தலைமையிலான தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாஜக தலைமையிலான கூட்டணின்னு சொன்னாதான் நீங்கள் இந்த கேள்வியை எழுப்பணும். இல்லை, இங்கே யாருமே வந்து இந்தியா கூட்டணி தலைமையிலன்னு சொல்லி திமுக தலைமையிலான அப்படின்னு தானே சொல்கிறாங்க. நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ண வேணாம், அதையும் இதையும் கம்பேர். திமுக வலிமையாக இருக்குன்னு தானே பல எடுத்துக்க முடியும். இல்லைங்க, மெத்தடாலஜி மாறுங்க. இப்போ நீங்கள் ஒரு விதமாக சொல்லலாம், அவங்க ஒரு விதமாக சொல்லலாம். அவர் வந்து பிரதமராக இருக்கும்போது அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்கிறது அவருக்கு அவருடைய ஸ்டாண்ட் அப்படி சொல்லுவார். அதுக்காக வந்து நம்ம இதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதில் மீன் பிடிக்கலாமா அப்படிங்கிறது வந்து எல்லாருமே எதிரில் உள்ளவங்க பண்ணக்கூடிய சதியாக தான் பார்க்குறேன். எந்த இடத்துலையும் வந்து அமித்ஷா அவர்களோ அல்லது மோடிஜி அவர்களோ பாஜக தலைவர் ஏதாவது ஒரு பேரை சொல்லி இவங்க தலைமையில் தான் ஆட்சி அமைப்போதுன்னு சொன்னாங்களா? இல்லை அதாவது அது மாதிரி ஏதாவது சொன்னால் நீங்கள் கேட்குற கேள்வி பயமுறுத்துகிற மாதிரி நிச்சயமாக என்னடா அப்படின்னு சந்தேகத்தெல்லாம் ஏற்படுத்தலாம். இப்போ அது மாதிரிலாம் இல்லையே, அந்த மாதிரி சந்தேகம்லாம் வர வாய்ப்பே இல்லையே. ஒரு கூட்டணியுடைய பெயரை சொல்லி, அந்த கூட்டணிக்கு வச்சுருக்கிற பெயரை சொல்லி தானே தலைமையிலானன்னு சொல்லியிருக்காங்க. அந்த என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை அதிமுக தான். அது நீங்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொன்னாலும் ஒன்று தான், என்டிஏ கூட்டணி வெல்லுன்னு சொன்னாலும் ஒன்று தான். நீங்கள் என்டிஏ கூட்டணின்னு சொன்னாலே பார்த்தீங்களா பிஜேபின்னு நீங்கள் பதறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு தோல்வி பயம் உங்களுக்குன்னு சொல்லலை. தட் மீன்ஸ் யாருக்கெல்லாம் பதறுது உதறதோ அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அவங்களுக்கெல்லாம் அந்த தோல்வி பயம் வருது அப்படிங்கிறத தான் நான் எடுத்துக்க முடியும்.